நீங்கள் உங்களோட டேலியில் ஸ்டாக் ஐட்டம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி மெயின்டைன் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் ஐட்டமை நம்ம எந்த கஸ்டமர்கிட்டருந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம், ஸோ அதே ஐட்டமை எந்தெந்த கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் டேலியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ டேலிக்குள்ள வந்துட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் 1 அப்படின்றத நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறேன். ஸோ நான் வவுச்சர் போயிட்டு F9 கொடுத்துட்டு சப்ளையர் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு ஐட்டம் 1 அப்படின்றத நான் ஒரு 10 குவான்டிட்டி அப்படின்றது கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு வந்து சேல்ஸ் போடுறேன். ஸோ அதே ஐட்டம் வந்து இப்போ நான் வந்து ஒரு 5 குவான்டிட்டி வந்து சேல்ஸ் பண்ணுறேன். 150க்கு நான் இப்போ சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து 2 என்ட்ரி போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் சம்மரி போனோம் அப்படின்னா எனக்கு வந்து 5 குவான்டிட்டி வந்து பெண்டிங் இருக்கும். ஸோ எவ்வளோ இன்வேர்ட் எவ்வளோ அவுட்வேர்ட் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நமக்கு காட்டும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி இன்வேர்டாக இருக்குது எவ்வளோ குவான்டிட்டி அவுட்வேர்டாக இருக்குன்றது கஸ்டமர் வைஸ் தெரியும். ஸோ நம்ம இதுவே எப்படி எடுக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு இன்வென்ட்ரி புக்ஸில் சாரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரியில் மூவ்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் மூவ்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டாக் ஐட்டம் அனாலிசிஸ் கொடுத்துட்டு பர்டிகுலர் ஐட்டம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு எவ்வளோ இன்வேர்டாக இருக்குது, ஸோ அது வந்து எந்த கஸ்டமர்கிட்ட எவ்வளோ இன்வேர்டாக இருக்குது, ஸோ அதே மாதிரி மூவ்மெண்ட் அவுட்வேர்ட் எந்த கஸ்டமருக்கு நம்ம அவுட்வேர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நமக்கு இங்கே காட்டும். ஸோ உள்ளே என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த டேட் இருக்கும், கஸ்டமர் நேம் இருக்கும், வவுச்சர் டைப்போட நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ நம்ம அதை என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த மாதிரி அந்த டிரான்சாக்ஷன் வந்து வியூ ஆகும். ஸோ அதே மாதிரி இன்வேர்டுன்னு தான். ஸோ நம்ம சப்ளையர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வியூ ஆகும். ஸோ நான் இன்னொரு பர்ச்சேஸ் போட்டேன் அப்படின்னா ஸோ நான் அதே ஐட்டமாக எக்ஸ்ட்ரா ஒரு 10 குவான்டிட்டி வந்து நான் திரும்ப என்ட்ரி வைக்கிறேன். ஸோ நான் சேம் அதே மாதிரி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி மூவ்மெண்ட் அனாலிசிஸில் ஸ்டாக் ஐட்டம் அனாலிசிஸ் கொடுத்துட்டு ஐட்டம் 1 அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா ஸோ சப்ளைட்டை பார்த்தீங்க அப்படின்னா 20 குவான்டிட்டி இன்வெர்ட் பண்ண மாதிரி காட்டும். ஸோ நம்ம அதை என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அந்த 2 டிரான்சாக்ஷன் நமக்கு இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ அவுட்வேர்ட் எவ்வளோ அது மாதிரி இங்கே வியூ ஆகும். ஸோ நம்ம இதை எக்ஸலாகவும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதே மாதிரி நம்ம வந்து அதை வந்து லெஜர் வைஸும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம இங்கே வந்து லெஜர் அனாலிசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் கஸ்டமர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்வேர்டாக இருக்குது அவுட்வேர்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம இதை என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி சப்ளையர் கொடுத்தேன் அப்படின்னா அவுட்டு தான் நம்ம எவ்வளோ இன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அவுட்வேர்ட் பண்ணியிருக்கோம், கீழே வந்து அதோட டோட்டல் குவான்டிட்டி அதோட ரேட்ஸ் எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ நம்ம இதையுமே ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம விவி இன்ஃபோட்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம டேலியில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போடலாம் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.